மதுரை 6ADJ நீதிமன்றத்துக்கு நான் இந்த கடிதத்தை அனுப்புகிறேன். எதுக்காக ஜெயபாண்டி இந்த கடிதத்தை அனுப்புகிறேன்னா, நான் வாய்தா போயிருந்தேன். அந்த வாய்தாவில் நீதிபதி ஜெயம் 1 நீதிபதி லீவு போட்டாராம். என்னை கொஸ்டின் கேட்போம்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கொஸ்டின் கேட்கல, அவர் லீவுண்டவும் சரி. அதே மாதிரி ஜெயம் 1 நீதிமன்றம் அவருக்கு லெட்ரு எழுதியிருக்கேன். அந்த லெட்ரு அனுப்ப போகிறேன் அக்னாலஜ்மெண்ட் கார்டோட. அதை குறித்து தான் நான் இதில் போட இருக்கிறேன். இதே மாதிரி ஜெயம் 2 நீதிமன்றத்துக்கு நான் இதை அனுப்புகிறேன். எல்லாருக்கும் ஒரே செய்தி தான். எதுக்காகனா, 2026 வருஷம் தேர்தல் நடத்தக்கூடாது. நான் இண்டிவிஜுவலாக நானாக நீதிமன்றத்துக்கு போக முடியாது. நம்ம இவிஎம் மிஷின் குற்றத்தை வெளிப்படுத்துவதற்கு சாலமறியல் இது உண்ணாவிரதம் இருந்தேன். அப்போ என்னை கைது பண்ணலை. கைது பண்ணாமல் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை கேஸும் போடலை. அப்போ ஏன் அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, நானாக இண்டிவிஜுவலாக நீதிமன்றத்துக்கு வர முடியாது. நானாக இண்டிவிஜுவலாக ஒரு கேஸ் போட முடியாது. என் மேலே நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன், சாலை மறியல் பண்ணுறேன், ரயில் மறியல் பண்ணுறேன். அதே மாதிரி நீதிமன்றத்துக்கு செருப்பு மாலை போட்டு, பிரதமருக்கு செருப்பு மாலை போட்டு, அதேமாதிரி ஸ்டாலினுக்கு செருப்பு மாலை போட்டு நான் மதுரை 4 மாசி வீதியும் ஊர்வலம் போனேன். அந்த ஊர்வலம் போனதுக்கு அதுக்கு அந்த ஆதாரத்தை வைத்து ஜெயபாண்டியை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருந்தாங்கன்னா அந்த 2024 தேர்தல் நடந்திருக்காது. ஆகையால் இந்த ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நாளைக்கு இந்த லெட்டரை அனுப்புகிறேன். இந்த லெட்டரை அதாவது அக்னாலஜ்மெண்ட் கார்டோட இணைக்கப்பட்டு இந்த லெட்டரை அனுப்ப இருக்கிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இன்றைக்கி அனுப்பலாம்னு பார்க்கும்போது டைம் இல்லை எனக்கு. அதனால் பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னை 6ADJ நீதிமன்றத்தில் அந்த கட்டு எடுத்து கொடுப்பாங்கள்ல, அவங்க கேட்டாங்க, ஜெயபாண்டி உன் மேலே என்ன கேஸு அப்படின்னாங்க. என் மேலே என்ன கேஸுன்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் தானே உனக்கு கொடுத்தேன் 6 மொதல் வாய்தால் உனக்கு கொடுத்தல அப்படின்னாங்க. ஆமாம், அதில் ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லைன்னா என்னென்னா, ஜெயபாண்டியை கைது பண்ண இடத்துல வரைபடம் இல்லை. வரைபடம் இல்லாத இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு ஆக்சிடென்ட்னா அந்த ரோடு ஆக்சிடெண்ட்டில் என்ன செய்வாங்க, அது அந்த ஆள் ஆக்சிடெண்ட் ஆனதை அதை அப்படியே வரைபடம் வரைவாங்க, கிழக்க மேற்கு அப்படியெல்லாம் வரைவாங்க. ஜெயபாண்டியை கைது பண்ண மாதிரி ஜெயபாண்டியை கைது பண்ண அந்த இடம் அந்த வரைபடம் இல்லை. ஜெயபாண்டியுடைய செல்ஃபோனுடைய யார் யார்கிட்டலாம் பேசியிருந்தான் என்ற அந்த இதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லைன்ற போது நான் எப்படி ஒத்துக்கிற முடியும்? என் மேலே திருட்டு கேஸ் தான் போட்டிங்களே தவிர உண்மையான கேஸை போடலை. அப்போ உண்மையான கேஸை போடாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன? அதனால் சைபர் கிரைம் என் கேஸில் சம்மந்தப்பட்ட அனைவரும் பணி நீக்கம் பண்ணுங்க என்று நான் சொல்கிறேன். அதே மாதிரி இத்தனை நீதிமன்றத்துக்கு அனுப்பி இதில் ஜெயபாண்டி இதில் ஒரு 3 நகல் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதை அனுப்புகிறேன். இதை பார்த்துக்கிடுவோம். இது ஒரு 3 நகல் அனுப்ப இருக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த நகலோடு சேர்த்து இதுவும் அனுப்புகிறேன். இதுவும் படித்து பார்த்துக்குங்க. அவங்களுக்கு
இது 2, இது வந்து 2ஆம் பக்கம். மொத்தம் வந்து 6 பேப்பர் அனுப்புகிறேன். அதே மாதிரி பிரதமருடைய வரைபடத்தையும் அனுப்புகிறேன். இது அந்த இவிஎம் மிஷினை பற்றி அதுவும் அனுப்ப இருக்கிறேன். அப்போ எழுத்து வடிவம் வந்து 4 பேப்பரு 5 நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறேன். அதே மாதிரி அதோடு சேர்த்து இந்த இவிஎம் மிஷின் இதுவும் நான் அனுப்புகிறேன். ஏன்னா இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடணும். அதில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன்ருக்கேன். யாரை வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும்ன்றதுக்கு தான் அதை இது பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு.